அத்தியாயம் 40. நிச்சயதார்த்தம் சித்திரை மாத கடைசி முகூர்த்தத்தில் செய்தார்கள். வைகாசியில் அவர்கள் இருவர் ஜாதகத்தின்படி பொருத்தமான முகூர்த்த நாட்கள் இல்லை என்று ஆனி மாத இறுதியில் திருமணத்திற்கு நாள் குறித்து கொடுத்திருந்தார் ஜோசியர். எனவே திருமண வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தாயிற்று. பந்தல்காரர், சமையல்காரர், மேளம், டெக்கரேஷன் என்று அனைத்தும் ரெடி. ஏற்கனவே வருடா வருடம் இவ்வளவு என்று மாதவிக்காக நகை செய்து வைத்து விடுவார்கள். அதனால் திருமணத்திற்கென்று அவளுக்கு தனியாக நகை எதுவும் செய்ய தேவை இருக்கவில்லை. ஆனாலும் அவளிடம் வந்து, ஏதாவது புது டிசைன் நகை பிடிச்சிருக்குன்னா சொல்லு மாதுமா, பண்ணிடலாம். ஏற்கனவே அவ்வளோ நகை இருக்கே, இது வேற எதுக்குன்னு யோசிக்காத, என்ன சரியா? ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட தயங்காம கேளு என்று சொல்லிவிட்டு போனார் கணேசன். ஏற்கனவே 250 சவரன் நகைகள் பேங்க் லாக்கரில் இருக்க அதற்கு மேலும் எதற்கு என்று யோசித்தாள் மாதவி. பிற பெண்களைப் போல நகை போட அவள் ஆசைப்படுபவளும் இல்லை. இருக்கிற நகையே போதும்பா, புதுசா எதுவுமே பண்ண வேண்டாம் என்று விட்டாள். எனவே மாப்பிள்ளைக்கு தேவையான நகைகளை மட்டும் செய்வதற்கு ஆர்டர் கொடுத்தார்கள். கணேசனிடமும் மரகதத்திடமும் கல்யாண வேலை எந்த அளவிற்கு இருக்கிறது என்று அவ்வப்போது போன் செய்து விசாரித்துக் கொண்டார்கள் பூங்கோதையும் ராஜாவும். வாரத்திற்கு ஒரு முறையாவது மாதவியிடம் போனில் பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தான் ராஜா. பதில் பேசாவிட்டாலும் வெறுமனே அவன் பேசுவதை கொட்டி கேட்டுக் கொண்டிருந்தாள் மாதவி. வேறு வழி இல்லை, வருங்கால கணவன், தவிர்க்க முடியாது. இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணமே ஆக போகுது, எதுக்குப்பா ஒரே போன் பேசிட்டு, வேண்டான்னு சொல்லுங்களேன் என்று கெஞ்சலாக சொன்ன மகளை கண்டு வியந்து போன கணேசன், இந்த காலத்து பொண்ணு மாதிரியா பேசுற பாப்பா நீ? சும்மா பேசு, அதுல என்ன தப்பு இருக்கு என்று சொல்லி முடித்து விட்டார். இடையில் ஒரு நாள் பூங்கோதையும் ராஜாவும் தென்காசிக்கு மாதவியை பார்க்க வந்திருந்தார்கள். ஏனோ மாதவிக்கு தன் வருங்கால கணவனான ராஜாவை ஓர விழியால் கூட பார்க்க வேண்டும் என்ற ஆசை எழவில்லை. கட்டிக்கொள்ள போகிறவன் நம்மை காண வந்திருக்கிறான் என்று உள்ளூர ஒரு குறுகுறுப்போ பரபரப்போ ஏற்படவில்லை. அவனை கண்டு அனாவசியமாக கூச்சப்படவோ வளைந்து நெளிந்து அசட்டு சிரிப்பு சிரிக்கவோ இல்லை. மிகவும் இயல்பாக இருந்தாள். அவன் ஏதாவது கேட்டால் மெல்லிய குரலில் பதில் சொல்லிவிட்டு உள்ளே போய்விடுவாள். இந்நிலையில் ஒரு நாள் கல்யாணத்திற்கு இன்னும் ஒரு மாதம் மிச்சம் இருந்தது. கணேசனும் மரகதமும் திருமண வேலை விஷயமாகத்தான் வெளியே சென்றிருந்தார்கள். அண்ணன்மார் அனைவருமே கடைக்கு போய்விட இரண்டாவது அண்ணியும் மூன்றாவது அண்ணியும் கூட பையை தூக்கி கொண்டு ஷாப்பிங் கிளம்பி விட்டார்கள். கல்யாண பெண் மாதவி என்னவோ அப்ராணியாகத்தான் இருந்தாள். அன்னிமாரின் அட்டகாசம்தான் தாங்க முடியவில்லை. கலர் கலராக பட்டு புடவை எடுப்பதும், மேட்சாக கிளிப் முதல் செருப்பு வரை ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து வாங்குவதும், என்ன டிசைனில் பிளவுஸ் தைத்துக் கொள்ளலாம் என்று பட்டிமன்றம் நடத்துவதும், எந்த புடவைக்கு எந்த நகை போட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று யூடியூபில் வீடியோவை தேடுவதுமாக அலப்பறை செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டு அண்ணிகளும். பிள்ளைகள் எல்லாம் டியூஷன் போய்விட்டார்கள். அனைத்து பிள்ளைகளும் டியூஷன் படிப்பது ஒரே இடத்தில்தான். மூத்த அண்ணன் மகள் சுபாங்கி படிப்பது மட்டும் வேறொரு இடத்தில். 10ஆம் வகுப்பு இல்லையா, அனைத்து பாடங்களையும் அவளே படித்து விடுவாள். சந்தேகம் என்றால் மாதவியும் பெரிய அண்ணியும் பார்த்து கொள்வார்கள். வெறுமனே கணக்கிற்கு மட்டும் டியூஷன் போவாள். எப்போதும் சுபாங்கியை டியூஷனில் கொண்டு விட்டு கூட்டிக் கொண்டு வருவது டிரைவரின் பொறுப்பு. அதற்கு தனியாக கார் இருக்கிறது. ஆனால் அன்று அந்த காரை எடுத்துக்கொண்டு மரகதமும் கணேசனும் வெளியே சென்றிருக்க, பெரிய அண்ணி சீதா சுபாங்கியை ஸ்கூட்டியில் அழைத்து கொண்டு டியூஷன் புறப்பட்டாள். சீதா சென்று ஒரு 10 நிமிடத்திற்கெல்லாம் அழைப்பு மணி அடிக்க, டைனிங் டேபிளில் பிள்ளைகள் சிந்தி சிதறி போட்டிருந்த ஸ்நாக்ஸ் துணுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருந்த மாதவி அதை அப்படியே போட்டுவிட்டு கை கழுவி விட்டு வந்து கதவை திறந்தாள். திறந்தவள் வெளியே நின்ற நபரை கண்டு உள்ளுக்குள்ளே லேசாக அதிர்ந்துதான் போனாள். அவள் உள்ளே அழைக்கும் முன்பாகவே, ஹாய் மாதவி, என்ன திகச்சு போய் அப்படியே நின்னுட்ட, எதிர்பார்க்கலையோ என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்து சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான் ராஜா. ஆமாம், அவளுடைய வருங்கால கணவன் தான். மாதவிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை, படபடவென்று ஆகிவிட்டது. வீட்டில் யாருமே இல்லையே, ஐயோ என்ன செய்வது? அவர்கள் வீட்டில் வேலைக்கு வருபவர்கள் கூட வேலையை முடித்து வைத்துவிட்டு சென்று விடுவார்கள்.
சரி, போன் செய்து அண்ணன்மாரிடம் சொன்னால் யாராவது உடனே கிளம்பி வீட்டிற்கு வந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அவனிடம் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று தன் போனை எடுத்தாள் மாதவி. பெரிய அண்ணன் செந்திலை அழைக்கலாம் என்று அவனுடைய நம்பரை அழுத்துவதற்கு முன்பே, யாருக்கு போன் பண்ற மாதவி என்ற குரல் மிகவும் அருகாமையில் கேட்க பதறி போனவள் அந்த அதிர்ச்சியில் போனை கீழே போட்டு விட்டாள். தன்னுடைய மூச்சு காற்று அவளை உரசும் தூரத்தில் மாதவியை ஒட்டி நின்றான் ராஜா. கண் நிறைந்த அதிர்ச்சியோடும் கலக்கத்தோடும் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மாதவி. எப்போதும் பார்க்கின்ற சாது பூனை முகம் இல்லை இது. காட்டு பூனை. பசியோடு தன் வேட்டையை தேடி வந்திருக்கும் காட்டு பூனையின் சாயலை ஒத்திருந்தது அவனுடைய முகம். இவ்வளவு நாளும் அவன் முகத்தை அவள் ஒன்றும் ரசித்து பார்த்ததில்லை. ஆனாலும் பழைய முகத்திற்கும் இப்போது கண்முன்னே தெரிகின்ற இந்த முகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை மாதவியால் நன்றாகவே அடையாளம் காண முடிந்தது. பயத்தில் உடம்பெல்லாம் வியர்த்து உடையெல்லாம் நனைந்து விட்டது மாதவிக்கு. என்ன புடிச்சுதானே மாதவி நீ கல்யாணம் பண்ணிக்கிற என்றான். வாயிலிருந்து வார்த்தைகளே வராமல் நாலா பக்கமும் தலையை ஆட்டி வைத்தாள். அப்புறம் ஏன் நான் போன்ல பேசினா சரியா பேச மாட்டேங்கிற, வீட்டுக்கு வந்தா கண்டுக்க மாட்டேங்கிற? சரி, அதெல்லாம் விடு. இப்ப நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியுமா? அந்த கேள்வியே மாதவியை நடுங்க வைத்தது. அத்தியாயம் 41. ராஜாவின் கேள்வியும் பார்வையும் அவன் கண்ணில் இருந்த ஏதோ ஒன்றும் மாதவியை நடுநடுங்க வைத்தது என்றால், அடுத்து அவன் செய்த செயல் அவளை துடிக்க வைத்தது. அவனுக்கு பயந்து நடுங்கி சுவரோடு சுவராக ஒண்டிக் கொண்டு நின்ற மாதவியின் கையை பிடித்து சுண்டி இழுத்தான் ராஜா. வேஷம் போடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது மாதவி. இப்படி ஒரே அடியாவா சீன் போடுறது? நீ படிச்சது கோயட் காலேஜ் தானே? அங்க நீ எவனையும் பார்க்காமலா இருந்திருப்ப? இல்ல எவனும் உன்னை பார்க்காம இருந்திருப்பானா? வருங்கால பொண்டாட்டிக்கு ஒரு கிஸ் கூட கொடுத்தது இல்லைன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமா கைதட்டி சிரிக்கிறாங்க தெரியுமா? சொல்லிக்கொண்டே அவன் அவளை நெருங்க கை நீட்டி தடுத்தாள் மாதவி. வேண்டாம், கிட்ட வராதீங்க, பயமா இருக்கு. சுவரோடு சுவராக பள்ளி போல ஒட்டி கொண்டு மாதவி நடுங்கிக் கொண்டிருக்க அவளுடைய எந்த எதிர்ப்பையும் பொருள்படுத்தாது அவளை நெருங்கி வந்து நின்றான் ராஜா. ஏன் மாதவி இப்படி பயப்படுற? அப்படி நான் உன்னை என்ன பண்ணிட போறேன்? நீ இப்படியெல்லாம் பண்றத பார்த்தாதான் உன்னை ஏதாவது பண்ணணும் போல எனக்கு துடிப்பா இருக்குது. சொல்லிக்கொண்டே அவன் மாதவியின் முகம் நோக்கி குனிய முடிந்த அளவு தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனை பிடித்து தள்ளிவிட்டு ஓடுவதற்கு முயற்சி செய்தாள் மாதவி. ஆனால் 2 எட்டு எடுத்து வைப்பதற்குள் சுதாரித்து கொண்ட ராஜா மாதவியை பிடிப்பதற்காக கையை நீட்ட அவனது பிடியில் சிக்கியது அவளுடைய பின்புற ஜாக்கெட் பகுதி. அவனிடமிருந்து தப்பிக்க மாதவி முயற்சிக்க இவன் அவளை பின்பக்கமாக பிடித்து இழுக்க அந்த இழுபறியில் மாதவி அணிந்திருந்த பிளவுஸின் பின்பக்கம் 2ஆக கிழிந்து போனது. அதிர்ச்சியின் உச்சத்தில் மாதவி முந்தானை சேலையை எடுத்து தன்னை போர்த்தி கொள்ள முயல ஒரு கோணல் சிரிப்போடு அவளை விடுவித்தான் ராஜா. அப்போது மகளை டியூஷனில் விட்டுவிட்டு திரும்ப வந்து விட்டாள் சீதா. அவளுக்கு பின்னால் மரகதமும் கணேசனும். வாசல் கதவு விரிய திறந்திருப்பதை கண்டு யோசனையோடுதான் உள்ளே வந்தார்கள் மூவரும். வீட்டிற்குள் நுழைந்ததும் மாதவியின் அலறல் சத்தம் கேட்க மூவரிடமும் வசமாக சிக்கிக் கொண்டான் ராஜா. நிலைமையை புரிந்து கொண்ட சீதா நாத்தனாரை அவனிடமிருந்து காப்பாற்றி முந்தானை சேலையை வைத்து அவளை மூடி வெளியே அழைத்து சென்றுவிட கணேசன் விட்ட அறையில் ராஜாவுக்கு உதடு கிழிந்து ரத்தம் கொட்டி விட்டது. மனைவி மரகத மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தால் ஆத்திரத்தில் அவனை அடித்து துவைத்து அங்கேயே புதைத்திருப்பார் கணேசன். இவர்கள் குழம்பிக் கொண்டு கிடந்த அந்த இடைவெளியில் ராஜா தப்பித்து வெளியே ஓடிவிட நால்வருக்கும் அந்த அதிர்ச்சி தெளியவே வெகு நேரமானது. கோத அத்தைக்கு போன் பண்ணி வர சொன்ன அப்பா கல்யாணத்தை உடனடியா நிறுத்திட்டாரு. அப்படியும் அத்தை அவங்க பையன் செஞ்ச தப்ப ஒத்துக்கவே இல்ல. ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மாதவி மேல உள்ள ஆசையில பண்ணிட்டான், அதான் நிச்சயார்த்தம் ஆயிடுச்சு இல்ல. தொட்டா என்னங்கிற மாதிரி அத்தை பேச அப்பா கோபத்துல அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவனை பத்தி விசாரிச்சாங்க. மும்பை போன புதுசுல அவன் நல்ல வேலையில தான் இருந்திருக்கான். அங்க அவன் தங்கி இருந்த ரூம்ல இருந்த பசங்க கூட சேர்ந்து இவனுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் வந்திருக்குது. அதுல ஒண்ணுதான் கஞ்சா யூஸ் பண்றது. சில டைம் கஞ்சா யூஸ் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போய் அங்க உள்ள பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதுனாலதான்
அவங்க வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. வேலை போனதுக்கு அப்புறம் கஞ்சா வித்திருக்கான். 2 தடவை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான். நிச்சயார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உன்னை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பொண்ணு தர மாட்டாங்க. அதனால அதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது பண்ணி வச்சுட்டா வேற வழி இல்லாம பொண்ணை உனக்கு தான் கட்டி கொடுப்பாங்கன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவன் என்கிட்ட வந்து அந்த மாதிரி தப்பா நடந்திருக்கான். அப்பவும் அவன் கஞ்சா யூஸ் பண்ணி இருந்திருக்கான். இதெல்லாம் பின்னாடிதான் தெரிஞ்சது. அவசரப்பட்டு தான் எடுத்த முடிவுக்காக அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை பத்தின உண்மை தெரிய வந்துச்சேன்னு எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியா போச்சு. எனக்கும் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அந்த நிச்சயார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்பா. இத தெரிஞ்சுக்கிட்ட அவன் என்ன பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி ஒவ்வொரு சம்பந்தத்தையும் தடுத்து நிறுத்தினான். அதாவது அவன் பண்ணின தப்ப வெளியே சொல்லாம என்னோட கேரக்டரே தப்பா சொல்லிட்டான். இப்படியே ஒவ்வொரு சம்பந்தத்தையும் அவன் கெடுத்து விட்டுட்டே இருந்தான். என்னை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பூ வச்சு உறுதி பண்ணிட்டு போனவங்க கூட திரும்ப வரவே இல்லை. ஏதோ சொல்லி அவங்க மனசையும் மாத்திட்டான். நானும் அப்பா கிட்ட இந்த மாப்பிள்ளை பாக்குற ப்ராசஸ நிறுத்துங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம், என் பேரை அவன் ரொம்ப டேமேஜ் பண்றான், எந்த தப்புமே செய்யாம கேவலப்பட வேண்டியதா இருக்குது, எனக்கு கல்யாணமே வேண்டான்னு எவ்வளவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா அப்பா கேட்கவே இல்லை. எல்லாரும் அவன் சொல்ற கட்டுக்கதையை நம்புற முட்டாளாவா இருப்பாங்க, உன்னை முழுசா நம்புற யாராவது ஒரு நல்லவன் வருவான் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு நல்ல புண்ணியவா கடைசி வரைக்கும் வரவே இல்லை முகிலன். நான் எவ்வளவோ கெஞ்சியும் கேட்காம மறுபடியும் என்ன பொண்ணு பார்க்க ஆளுங்களை வர சொல்லிட்டே தான் இருந்தாரு. அது பிடிக்காம தான் நான் அங்க இருந்து இங்க ஓடி வந்தேன். இப்போ ஒருவேளை உங்க காதலை நான் ஏத்துக்கிட்டு நமக்கு கல்யாணம் நிச்சயமானா கூட அவன் அதை கண்டிப்பா நடக்க விட மாட்டான். உங்ககிட்ட வந்து இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அதை நிறுத்திடுவான். அதான் வீணா எதுக்கு ஆசையை வளர்த்துக்கிட்டு. வேண்டாம், வேற ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. மாதவின்னு ஒருத்தி உங்க வாழ்க்கையில வந்தாங்கிறதே நீங்க மறந்துடுங்க. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க, நான் ஊருக்கு போறேன். இல்லாட்டி அப்பாவை வர சொல்லுங்க, நான் அப்பா கூட ஊருக்கு போறேன். கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர முயன்ற மாதவியை இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்டான் முகிலன். அத்தியாயம் 42. முகிலனின் இறுக்கமான அணைப்பிற்குள் அடங்கிவிட்டாள் மாதவி. ஆனாலும் அழுது கொண்டிருந்தாள். ஆசையாக, காதலாக, அன்பாக, ஆறுதலாக, அரவணைப்பாக, அவளுக்கு அனைத்துமாக தான் இருப்பதை, இருக்க விரும்புவதை உணர்த்துவதைப் போல இருந்தது அவனுடைய அணைப்பு. அவளுக்கும் அந்த இதமும் பதமும் பிடித்திருக்கத்தான் வேண்டும். அழுது கொண்டிருந்தாள். ஆனாலும் அதை சுகமாக அவன் மார்பில் சாய்ந்து அணைப்பிற்குள் அடங்கி செய்து கொண்டிருந்தாள். ஆதரவாய் கேசம் கோதி முதுகை வருடி அவள் முகத்தை நிமிர்த்தி தன் கைகளில் ஏந்தியவன், எவனோ ஒரு புறம்போக்கு என்னத்தையோ உன்னை பத்தி சொன்னா அதை நம்பி கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு நான் ஸ்டடி மைண்ட் இல்லாதவன்னு நீ நினைக்கிறியா மாதவி? இல்ல நான் உண்மையில வச்சிருக்கிற காதல் பலவீனமானதுன்னு நீ நினைக்கிறியா? அதோட ஒரு ஆம்பளை எந்த நோக்கத்துக்காக அடுத்த பொண்ணு மேல பழி போடுறான்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. உன்ன மாதிரி ஒரு தேவதையை இழந்துட்டோங்கிற வைத்தறிச்சல் வேற யாருக்குமே நீ கிடைக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் பண்றான். அத மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியுது மாதவி. அவன் என்ன ஆண்டவனே வந்து சொன்னாலும் கூட நான் எதையும் காதுல வாங்கிக்க மாட்டேன். எனக்கு தேவை நீ சொல்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லு. எனக்கு அந்த வார்த்தை மட்டும் போதும். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் எவன் வந்து என்னத்த சொல்றான்னு. முகிலன் அவள் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து உறுதியான குரலில் சொல்ல கதறி அழுது விட்டாள் மாதவி. கண்கள் இரண்டும் ஆனந்தமாய் அருவியை பொழிந்து கொண்டிருக்க இதயம் தனக்கான இணையை தன்னோடு வந்து சேர்ந்ததை எண்ணி அதைவிட ஆனந்தமாய் துள்ளி குதித்தது. அப்பா ஒருமுறை சொன்ன அந்த உண்மையான ஆண்மகன், அவளை முழுமையாக நம்பும் ஒரு நல்லவன். ஷு, இவ்ளோ சத்தமா அழுவ? அப்புறம் யசோதாம்மா நான் உன்னை என்னவோ பண்ணிட்டேன்னு நினைச்சு மேல ஓடி வர போறாங்க. என் மானத்தை காப்பாத்து தாயி, வாய மூடு என்று கெஞ்சுவது போல முகிலன் பாவலா பண்ண வெட்கப்பட்டு கொண்டே அழுகையை நிறுத்தி விட்டாள் மாதவி. குட் கேர்ள். இப்போ அழுதியே, இதான் உன் லைஃப்ல நீ அழற கடைசி அழுகையா இருக்கணும். இனிமே உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அப்புறம் மாதவி,
எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அந்த மாதிரி ஆசை உனக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அநேகமா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்று பலமான பீடிகை போட்டவன் பிறகு, சினி ஃபீல்டுல இருக்கனா ரொமான்ஸ பார்த்து பார்த்து கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பெரிய கொள்கையோடவே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நாம என்ன பண்ணுவோம், ஒரு 6 மாசமாவது நல்லா லவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம் என்ன? நீ அவசரப்பட்டு வீட்ல எதுவும் சொல்லி வச்சிடாத. அப்புறம் டக்குன்னு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடுவாங்க. நம்ம லவ் பண்ணவே முடியாது என்று முகிலன் சொல்ல, கண்களை விரித்து ஆச்சரியத்தோடு அவனை பார்த்த மாதவி, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணா அந்த லவ் செல்லாம போயிடுமா என்று கேட்க, அதை அவசரமாய் மறுத்தான் முகிலன். சேச்சே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்றதுல என்ன த்ரில் இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீயும் நானும் ஜோடியா பைக்ல போகணும். அப்படி போகும்போது என் பின்னால உட்காந்துட்டு இருக்கிற நீ என்ன டைட்டா கட்டி பிடிச்சுக்கணும். மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சுத்தணும். போன்ல விடிய விடிய பேசிட்டு இருக்கணும். சென்னையில இருக்கிற மால்ஸ ஒண்ணு விடாம சுத்தி வரணும். அப்புறம் அடுத்த 1 மாசம் ஒரு ட்ரெக்கிங் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நானும் நீயும் ஜோடியா போகணும். மலை அடிவாரத்துல இருந்து உச்சி வரைக்கும் நாம 2 பேரும் கைய கோத்துக்கிட்டே மலை ஏறணும். அப்புறம் கோர்வையாக சொல்லிக்கொண்டே வந்தவன் கண்களில் குறும்பு மின்ன அவளை பார்த்து, ஒருவேளை நீ கால் வலிக்குதுன்னு சொன்னா உன்னையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு நான் மலை ஏறணும் என்று பல ஆண்டுகளாக மனதில் தேக்கி வைத்திருந்த ஆசைகள் அனைத்தையும் அவளிடம் கொட்டி கொண்டிருந்தான் முகிலன். அமைதியாக கேட்டுக்கொண்டே சென்றவள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து, போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு என்றால் வடிவேலு ஸ்டைலில். பட்டென்று சிரித்து விட்டான் முகிலன். அவன் சிரிக்க அவனோடு சேர்ந்து அவளும் சிரிக்க, ஏன் நான் மட்டும் சும்மா இருக்க வேண்டும் என்று முகிலன் போன் சத்தம் போட முகிலன் எடுத்து பேசினான். யசோதா பேசினார். ஐயா, 2 பேருக்கு பால் காய்ச்சி ஆத்தி வச்சிருக்கேன். மாதவிமா கீழே வராங்களா, இல்ல நானே கொண்டு வந்து தரட்டுமா? யசோதா என்றதும் போனை ஸ்பீக்கரில் போட்டுத்தான் பேசினான் முகிலன். அவர் பேசியதை மாதவியும் கேட்டு கொண்டிருந்தாள். உடனேயே, இல்ல யசோதாமா, நீங்க வர வேண்டாம், நானே வரேன் என்று சொல்லிக்கொண்டே கீழே போய்விட்டாள். ஓட்டமும் நடையுமாக அவள் கீழே செல்வதை சுவாரஸ்யமாக கண்களில் ஆவல் மின்ன பார்த்து கொண்டு நின்றான் முகிலன். கல்யாண கனவுகள் வர ஆரம்பித்ததும் எப்படி தனக்கு பெண் வேண்டும் என்று நினைத்தானோ அந்த கற்பனையின் முழு வடிவமாய் அவன் கண்முன்னே வந்து நின்றவள்தான் மாதவி. அவளை திருமணம் செய்து கொள்வதில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும், யார் குறுக்கே வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடை தெரிவதற்கு மனதளவிலும் உடல் அளவிலும் தயாராகவே இருந்தான் முகிலன். மாதவி சொன்ன அந்த நபர் நிச்சயம் அவனையும் தேடி வரக்கூடும். ஆனால் முகிலன் அவன் ஏற்கனவே சந்தித்த ஆண்களைப் போல அல்ல, அவன் வேறு என்பதை அந்த நபருக்கு நிச்சயமாய் புரிய வைப்பான். மேலும் அவன் முகிலனை தேடி வரும் அந்த நாள்தான் அவனுக்கு இறுதி நாளாகவும் இருக்கும். மனதில் வன்மத்தோடு அந்த நபரை சந்திக்க போகும் நாளுக்காக காத்திருந்தான் முகிலன். அவனுடைய மாதவியை இவ்வளவு வருத்தப்பட வைத்ததற்கான தண்டனையை நிச்சயம் அவனுக்காக தன் கைகளால் கொடுத்தே ஆக வேண்டும். இல்லையெனில் அவளுடைய காதலன், வருங்கால கணவன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வதில் என்ன பெருமை அவனுக்கு இருக்கிறது?